இந்த மாதிரி ஒட்டி பிடிச்ச கரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி கரையெல்லாம் வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்ட பின்ன அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே வச்சுக்கிறதுக்கு மனசுக்கு ஒரு இது இருக்காது, அதில் அந்த அழுக்கு இருக்குமோ ஒட்டி பிடிச்சிருக்குமோ அப்படின்னு. அதே மாதிரி நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டது வந்து எப்படின்னா, இந்த ஸ்பாஞ்ச் வந்து அதில் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி வைக்கிறதோட இது வந்து அழுக்குகள் நிறைய பல கோடி வைரஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பாக்டீரியாக்கள்லாம் அதில் கிடக்கும் அப்படின்னு கேள்வி. லைக் நிறைய வியாதி கொடுக்குற மாதிரியான சின்ன 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 கணக்கு தெரியாத பூச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு கேள்வி. அதுக்காக வந்து ஸ்பாஞ்சை 2 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுங்கலாம் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல்? நம்ம ஒரு 30-35 ரூபா கொடுத்து வாங்கின ஒரு ஸ்பாஞ்சை தினந்தோறும் தூக்கி போடுறதுன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு நாள் நான் கோயில் போனபோது கிடச்ச தேங்காவோட அந்த இதில் அந்த குடுமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. நான் அப்போ பார்த்தேன், பேசாமல் அந்த குடுமையை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அந்த தேங்காய் மேலே இருக்கிற குடுமையை அந்த நாரை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறச்ச யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரம், இந்த மாதிரி ரொம்ப பால் காய்ச்சினது அடிப்பிடிச்சது அந்த மாதிரி பாத்திரத்தை நான் தேய்க்கறச்சே இந்த மாதிரி தேங்காய் நாரை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா இல்லாமல் முன்னாடி இப்போ பெரியவங்க யூஸ் பண்ணதெல்லாம் பழைய காலத்தில் அப்படி தானே. ஸோ அப்புறம் தானே இப்போ இந்த ஸ்பாஞ்சு கிஞ்சலாம். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை, தூக்கி போடுறச்சு. நீங்கள் ஒன்றும் செலவு பண்ணல, தானாக வந்திருக்க ஆர்கானிக்கு நேச்சுரல் ஐட்டம். ஸோ இதால் எந்த வியாதியும் இருக்க போகிறதில்ல, நம்மக்கிட்ட இது நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த தேங்காய் நாரை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியே பண்ணிக்கலாம். நல்லா போகும், பாத்திரம் பளிச்சுன்னு ஆகும். தேய்ச்சிட்டு இதை நீங்கள் அப்படியே உடனே அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த இது வந்து தேங்காய் உடைக்கிறச்சு கிடைக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த நாரை எடுத்து வச்சு அதை இது மாதிரி வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் காசு கொடுத்து வாங்குகிற ஸ்பாஞ்செல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தட் அது உடனே 2 நாளைக்கு ஒரு வாட்டிலாம் நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியமும் அதுக்கு வராது. இதை நீங்கள் தூக்கி போட்டாலும் நீங்கள் வந்து இதுக்கும் ஒன்றும் என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து சுற்றுச்சூழலுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் தூக்கி போட்டாலும். பட் அது இந்த கெமிக்கலாக வர அந்த இதில் யூஸ் பண்ண ஃபேக்ட்ரிலேருந்து வர ஐட்டத்தை நம்ம போட்டோன்னா சொல்கிற மாதிரி இந்த டூத் ப்ரஷ்ஷு அது இதெல்லாம் போடுறீங்க, உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, அதெல்லாம் போகவே போகாது, மக்காது அப்படி இப்படின்றாங்கல்ல. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் அடிக்கடி டெய்லியே ஒரு நாரை நீங்கள் வந்து தூக்கி போடலாம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்பு. நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் உங்கள் எல்லாருக்கும் கூட சொன்னேன். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.